கர்த்தருடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே உங்களை எல்லாரும் நான் இந்த 4ஆம் வாரம் மே மாதத்தில் 4ஆம் வாரத்துக்கு உங்களை எல்லாரும் நான் அழைக்கிறேன். இதோ ஐஎம் சாங்சுரி சர்ச் நம்ம சபை தேவாலயத்தில் வாரந்தோறும் காலை 7:30க்கு ஜேடிஏ ஹாலில் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் விருப்பப்படுகிறவர்கள் வந்து கலந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். கடந்த வாரம் முழுதும் ஆண்டவர் அற்புதமாக நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். இந்த வாரம் கூட கர்த்தர் நம்மை வழிநடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். அப்பா பிதாவே, அப்பா உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, பரிசுத்தரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, சேனைகளின் கர்த்தரே, உம்மை துதிக்கிறோம். கர்த்தா ஜீவனுள்ள ஆண்டவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம். அப்பா தேவரீர் கர்த்தாவே, அப்பா இந்த ஆராதனை முழுவதுமாக உம்முடைய கரத்தில் கொடுக்குறோம் ஆண்டவரே. தேவரீர் அப்பா இந்த கர்த்தாவே ஆராதனையில் அப்பா உம்முடைய சமூகம், உம்முடைய பிரசனம், உம்முடைய ஐக்கியம் எங்களோடு இருப்பதாக ஆண்டவரே. தேவரீர் நீர் முழுதுமாக எங்களோடு தங்கி இருந்து வார்த்தை மூலம் பேசுங்க, கற்றுத்தாங்க, போதித்தார்லங்க, எங்களை வழிநடத்துங்க. ஆவியானவரே, உம்முடைய கர்த்தாவே ஆளுகை எங்கள் மத்தியில் இருக்கட்டும் ஆண்டவரே. தேவரீர் இதோ கடந்த வாரம் முழுதும் எங்களை காத்து வழிநடத்தி வந்தீரே, அதற்காக நன்றி. எல்லாவற்றிலும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்தீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. இதோ கர்த்தாவே தேவரே, இந்த நாளில் உங்கள் முன்பதாக வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. நீரே எங்களை வழிநடத்தி பலப்படுத்துங்க, உயர்த்துங்க, எல்லாவற்றிலும் விடுவித்து காத்து வழிநடத்தும் ஆண்டவரே. தேவரீர் நீரே எங்கள் ஆண்டவர், நீரே எங்கள் ரட்சகர், பரிசுத்தர், வழிநடத்தி பலப்படுத்துங்க. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Amen. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. ஆண்டவர் நல்லவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆண்டவர் நல்லவர். Hallelujah. கர்த்தர் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஒரு நல்ல பாடல், என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். கர்த்தருடைய தயவினால் தான் நாம் நடந்து ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய தயவினாலும் கர்த்தருடைய இரக்கத்தினாலும் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பாடலை சேர்ந்து பாடுவோம். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்துனக்காய்ந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள்
உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் நடத்தும். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்பதாலே ஸ்தோத்திரம். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். பறந்திடுது உம் நாமத்திலே, பரணே எனக்காய் ஜெய கொடியே. பறந்திடுமே உன் நாமத்திலே, பரணே எனக்காய் ஜெய கொடியே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் கொஞ்ச நேரம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், கொஞ்ச நேரம் ஆராதிப்போம். எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஓ ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, பரிசுத்தரே, ஜீவனுள்ள தேவனே, மகிமை உள்ளவரே, கிருபை உள்ளவரே, உமையே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உமையே துதிக்கிறோம் கர்த்தாவே. ரட்சணிய தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர், ஹல்லேலூயா, அவர் ஆளுகை செய்யும் ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு பெந்தெகோஸ்து நாளை எல்லாரும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஒரு பெந்தெகோஸ்டல் சண்டே என்று பெந்தெகோஸ்து நாளை எல்லா இடங்களிலும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவர் ஹல்லேலூயா ஆளுகை செய்ய நம் மத்தியில், மனிதர்கள் மத்தியில், நம் மத்தியில் ஆளுகை செய்வதற்காக ஹல்லேலூயா சீஷர்கள் மத்தியில் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். 120 பேர் மேல் மாடியில் தங்கி கொண்டு இருந்தார்கள். அவர்கள் மத்தியில் ஹல்லேலூயா கர்த்தர் ஆவியானவர் இறங்கி வந்தார். அக்னியாகவும் நெருப்பாகவும் காற்றாகவும் ஆண்டவர் இறங்கி அக்னி நாவுகளாக இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், பரிசுத்தர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆவியானவரின் வழிநடத்துதல் நமக்கு அவசியம். ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதல். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. 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 ஆவியானவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம் வாழ்க்கையில the spirit of God has to lead us. The spirit of God has to lead us. Hallelujah. இயேசு கிறிஸ்து ஆண்டவரை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கூட அதற்கு ஆவியானவரின் பலத்தினால் மட்டும்தான் கூடும். ஹல்லேலூயா. பிகாஸ் அவர்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவரும் நமக்கு வழி நடத்துவருமாய் இருக்கிறார். He is the teacher, he is the comforter and he is the guide. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நமக்கு காட்டுகிறவர், நமக்கு புரிய வைக்கிறவர், நமக்கு உணர்த்துகிறவர் அவர் ஆவியானவர் மட்டும்தான். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அவருடைய ஆளுகை நமக்கு வேண்டும். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வேளையும், ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வாரும், இறங்கி வாரும்,
இந்த வேளையிலே ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி
பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடும் அப்பா. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. அசைவாடும் ஆவியானவரே, பரிசுத்தரே, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. பரிசுத்தர், பரிசுத்தர். ஹல்லேலூயா. பரிசுத்தர் நீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தர். ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. ஹல்லேலூயா. ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்ய வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியில் ஆளுகை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே ஆண்டவர், அவர் ஒருவரே இரட்சகர். பரிசுத்த ஆவியானவர் ஹல்லேலூயா நம்மை ஆளுகை செய்யும் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அவர் வரும் பொழுது ஹல்லேலூயா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நான் போகிறேன், உங்களுக்கான ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன் என்று ஆண்டவர் தெளிவாக சொன்னார். ஹல்லேலூயா. அவருடைய ஊழியம் இந்த உலகத்தில் முடிந்தவுடன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் இந்த உலகத்தில் முடிந்தவுடன், அவர் ஏறி பரலோகத்திற்கு ஏறும் பொழுது அவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்காக அனுப்பினார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியில் ஆண்டவராக ஆளுகை செய்கிறார். அவரே எல்லாவற்றிலும் எல்லாமாய் இருக்கிற ஆண்டவர். நீ விசுவாசித்தால், நீ அவரை பற்றி கொண்டு அவருடன் நீ வாழ்ந்தால், if you live by the Spirit, if you are led by the Spirit, if you walk by the Spirit, பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதல் நீ நடக்கிறாய் என்றால் ஆண்டவர் உன்னை நடத்துகிறார். ஹல்லேலூயா. உனக்குள்ளே ஆளுகை செய்யும் ஆவியானவரை விட்டு விடாதே. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மை தேற்றுகிறார், நம்மை நடத்துகிறார், நம்மை பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. நாம் பலவீனங்களை அவரே பலனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி? How it is possible? Holy Spirit is there. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களில் அவரே பலனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை பலப்படுத்துகிறார், அவர் நம்மை உருவாக்குகிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட we should be led by the Holy Spirit. Hallelujah. பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துதல் நமக்கு அவசியம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு பேதுரு கொர்நேலியு வீட்டுக்கு சென்று கர்த்தருடைய வார்த்தையை அவன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே, கர்த்தருடைய வார்த்தையை அவன் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் அந்த ஜனங்கள் மேல் ஊற்றப்பட்டார். ஹல்லேலூயா. அன்றைக்கு அபிஷேகம் நிறைந்த ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு கிடைத்தது. ஹல்லேலூயா. அபிஷேகம் அவசியம் நம் வாழ்க்கையில. இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும் என்றால் you should be anointed with the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரின் பலன் இல்லை என்றால் நம்மால் வாழ முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை வழி நடத்துவார், பலப்படுத்துவார். கர்த்தரை நம்பி ஜீவியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, அன்றைக்கு சீஷர்கள் ஓடி ஒளிந்தார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இல்லை என்ற பொழுது அவர்கள் ஓடி ஒளிந்தார்கள். ஆனால் அவர்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கை இருந்தது, விசுவாசம் எல்லாம் இருந்தது. ஆனால் அவர்களுக்கு பலன் இல்லை, அவர்களுக்கு தைரியம் இல்லை, அவர்களிடத்தில் வார்த்தை இல்லை. ஆனால் அந்த மேல் மாடியில் பரிசுத்த ஆவியானவர் அக்னியாக, காற்றாக, அக்னி நாவுகளாக இறங்கி வந்தவுடன் அவர்களிடத்தில் பலன் இருந்தது. அவர்கள் அந்நிய பாஷையில் கர்த்தரை துதித்தார்கள். அவர்களை ஆண்டவர் பலப்படுத்தினார், சாட்சிகளாக இந்த உலகத்தில் அனுப்பினார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இறங்கினவுடன் அன்றைக்கு அந்த பெந்தெக்கோஸ்து நாள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த நாளை இன்றைக்கு நாம் நினைவு கூறுகிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்தவில்லை என்றால் நம்மால் தைரியமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக சாட்சியாக நிற்க முடியாது. இன்றைக்கே கூட ஆவியானவர் பலன் இல்லை என்றால் நாம் கிறிஸ்தவர்களாக வாழ முடியாது. பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம் நமக்கு அவசியம்.
நீ விசுவாசி. பரிசுத்த ஆவியானவர் நம் வாழ்க்கையில பலப்படுத்த வேண்டும் என்று விசுவாசி. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் நம் வாழ்க்கையில அக்னியாக இறங்க வேண்டும். ஹல்லேலூயா. அக்னியாக இறங்க வேண்டும். அக்னி நாவுகள் அன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சீஷர்கள் மேல், அப்போஸ்தலர்கள் மேல் இறங்கினாரே, அதை போல இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார், வழி நடத்துவார். கர்த்தர் ஒருவரே ஆண்டவர். ஹல்லேலூயா. அவரையே நாம் பின்பற்றுவோம், அவரையே நாம் தொழுது கொள்வோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அக்னியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாலே அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்னியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாலே அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுவே. எலும்புகள் பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. எலும்புகள் பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தரிசனம் உரைத்திடவே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடவே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுவே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரம்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரம்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுவே. கர்மேல் ஜெப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாவும் நடுங்கிடவே, அக்னி மழையாக பொழிந்திடுமே. கர்மேல் ஜெப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாவும் நடுங்கிடவே, அக்னி மழையாக பொழிந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுவே. அக்கினியாய் இறங்கிடுமே,
அக்கினியாய் இறங்கிடுமே நாவாக அமர்ந்திடுமே பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவ நதியாக பாய்ந்திடுவே அக்கினியாய் இறங்கிடுமே நாவாக அமர்ந்திடுமே Lord Jesus hallelujah பரிசுத்த ஆவியானவரே Glory Lord எங்களை அபிஷேகம் anoint us Lord anoint us today Lord hallelujah எலும்பு பள்ளத்தாக்கினில் Yes Lord ஒரு சேனை நான் காக்கிறேன். anoint us Lord hallelujah அதிகாரம் தந்திடுமே தரிசனம் anoint us Lord hallelujah hallelujah Holy Spirit எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனை நான் காக்கிறேன். அதிகாரம் தந்திடுமே தீர்க்க தரிசனம் உரைத்திடுமே இறங்கி வாருங்க ஆண்டவரே அக்கினியாய் இறங்கிடுமே அக்னியாய் tongues of fire tongues of fire tongues of fire அக்னி தேவனின் அக்னி hallelujah தேவனின் அக்னி hallelujah the power of the Lord hallelujah கர்த்தரின் வல்லமை பரிசுத்த ஆவியாரின் வல்லமை பரிசுத்த ஆவியாரின் அபிஷேகம் பெற்றுக்கொள் பரிசுத்த ஆவியாரின் அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொள் receive the Holy Spirit's anointing and power hallelujah இறங்கிடுமே அக்கினி நாவாக வந்திடுமே பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவ நதியாக பாய்ந்திடுமே அக்கினியாய் இறங்கிடுமே நாவாக அமர்ந்திடுமே deliverance விடுதலை காற்றாக வீசிடுமே விடுதலை இன்றைக்கே பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் விடுதலை உனக்கு உன் குடும்பத்திற்கு விடுதலை உன் குடும்பத்திற்கு விடுதலை உன் குடும்பத்திற்கு விடுதலை இன்றைக்கே பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பெற்றுக்கொள் விடுதலை உன் குடும்பத்துக்கு சங்கிலிகள் உடைகிறது சங்கிலிகள் உடைகிறது சங்கிலிகள் உடைகிறது கட்டுகள் உடைகிறது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சங்கிலிகள் உடைகிறது பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் அவருடைய anointing அவருடைய வல்லமை ஹalleluya உன் குடும்பத்தை தாங்கி எழுப்பும் உடைக்கும் எல்லா சாபங்கள் எல்லா நோய்கள் ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஒரு கையளவு மேகம் காண்கிறேன் ஆமென் இயேசுவே ஆகாபும் நடுங்கிடவே கர்த்தர் நல்லவர் அந்தி மழையாக ஒரு கையளவு மேகம் இருந்தால் போதும் கர்மேல் ஜப வேளையில் ஹalleluya ஒரு கையளவு மேகம் காண்கிறேன் ஆகாபும் நடுங்கிடவே ஆமென் இயேசுவே அந்தி மழையாக பொழிந்திடும் அக்னி மழையாக கர்த்தர் அக்கினியாய் இறங்கிடுமே ஆமென் இயேசுவே அக்கினி நாவாக காற்றாக வீசிடுமே ஹalleluya லார்ட் ஹalleluya பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார் அக்கினியாய் Deliverance, விடுதலை விடுதலை உங்கள் குடும்பத்தில் விடுதலை இன்றைக்கே கர்த்தர் உங்களை விடுவிப்பார் கட்டுகளை உடைக்கிறார் கர்த்தர் கட்டுகளை உடைக்கிறார் ஹalleluya ஆவியானவரை நம்பு மென்மையான ஆவியானவரை நம்பு ஹalleluya
Hallelujah. Praise God. Hallelujah. கர்த்தர் நல்லவர். ஆவியானவரை நீ நம்பு. அவருடைய வழிநடத்துதலை நீ நம்பு. Believe in the Holy Spirit. His leading, His guidance. பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துவார். அவரையே நீ விசுவாசி. அவர் உங்களை வழி நடத்துவார். அவர் ஆளுகை செய்வார். உன் குடும்பத்தை கட்டுவார். மறுபடியும் உன் குடும்பத்தை கட்டுவார். கர்த்தரே ஆண்டவர், கர்த்தரே ரட்சகர், பரிசுத்த ஆவியானவர் உன் வாழ்க்கையில எழுப்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஆவியானவரை நீ விசுவாசி. ஹல்லேலூயா. ஆவியானவரை விசுவாசி. ஹல்லேலூயா. 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், களினால் என்னை நிரப்பும். ஊற்றும் தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே, கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே, கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஜீவ தண்ணீராம் எந்தன் நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுவேன். ஜீவ தண்ணீராம் எந்தன் நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிரப்பிடுமே. கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கர்த்தரின் கரத்தால் நித்தம் கனம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தால் நித்தம் கனம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. இறக்கப்பட்டதாம் முற்று சிலுவையிலே, இரட்சகரின் காயங்களினால்
ஆவியானவர் நமக்குள்ளே பொங்கி பொங்கி வழிய வேண்டும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியார் நமக்குள்ளே ஒரு ஜீவ ஊற்றாக, பரிசுத்த ஆவியார் நமக்குள்ளே ஒரு ஜீவ ஊற்றாக பொங்கி வழிய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு சீஷர்கள் மத்தியில் ஆண்டவர் ஒரு பொங்கி வழியும் ஜீவ ஊற்றாக, ஹல்லேலூயா, அவர் ஹல்லேலூயா, அவர் ப்ராமிஸ் பண்ணதை, ஆண்டவர் ப்ராமிஸ் செய்ததை, ஹல்லேலூயா, அவர் சொன்னார், எனக்குள்ளே ஜீவ ஊற்று இருக்கிறது, ஹல்லேலூயா, அதையே ஆண்டவர் தருகிறேன் என்றார். ஹல்லேலூயா. அன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக செய்த காரியம், பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்த காரியம், இன்றைக்கும் அவர் ஜீவனுள்ள ஆண்டவராய் இருக்கிறார். நம் மத்தியில் அசைவாடும் ஆவியானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியான மத்தியில் அசைவாடுகிறார். ஹல்லேலூயா. நம்மை தேற்றுகிறார், நம்மை வழி நடத்துகிறார், நம்மை பலப்படுத்துகிறார், எல்லாவற்றையும் வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர், அவர் ஹல்லேலூயா, அவர் ஆண்டவர், அவர் ஒருவரே நம்மை வழி நடத்தும் ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரையே நம்பு. பலவீனத்தில், உன் பலவீனத்தில் பரிசுத்த ஆவியானவர் பலனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உன் பலவீனத்தில் பரிசுத்த ஆவியானவர் பலனாய் இருக்கிறார். இன்றைக்கு கூட நான் பலவீனராய் இருக்கிறேனே, ஆண்டவர் எனக்கு ஆறுதல் கொடுப்பாரா என்று நினைத்தால், பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு ஆறுதல். பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை தேற்றுகிறார். பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை நடத்துகிறார். அவர் ஒருவரே ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானவரே, உம்மையே அப்பா தேவரே நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில கூட கர்த்தாவே தேவரீர் அப்பா, இந்த பெந்தெகோஸ்து நாளில் உம்மையே உயர்த்துகிறோம் ஆண்டவரே தேவரீர். எங்களை பலப்படுத்துங்க, எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே தேவரீர். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, நீர் இல்லை என்றால் நாங்கள் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. அன்றைக்கு அப்பா எசேக்கியேல் கண்டதுதான், ஹல்லேலூயா, சரீரம் வந்துவிடும், எலும்புகள் கூடிவிடும், சரீரம் எல்லா காரியங்களும் எல்லாமே கூடிவிடும், ஆனால் ஜீவன் இல்லாமல் இருக்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஜீவன் இல்லை. ஆனால் எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறாரோ, கர்த்தருடைய ஆவியானவர் நீரே எங்கள் மத்தியில் இருக்கிறீரோ, அப்பொழுது ஜீவன் உண்டாகும். அங்கே உலர்ந்த எலும்புகள் பலப்பட்டு உயிருடன் எழுந்து நிற்கும். ஹல்லேலூயா. கர்த்தாவே தேவரீர் அப்பா, நீர் ஒருவரே ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆவியானவரே, எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே, நீர் எங்களை நடத்துங்க ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை நடத்துங்க ஆண்டவரே என்று கேட்போம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரின் பலன், பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்துதல், ஆளுகை நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த அப்பா தேவரே, இந்த ஆராதனை வேலை முழுவதுமாக உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் ஆவியானவரே. வழி நடத்தி பலப்படுத்துங்க ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஓ ரீதரமா ஷபாரா கபாரா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் கூட பலவீனம், சுகவீனம், வியாதியாக இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆண்டவரின் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே எல்லா வியாதிகள், எல்லா சாபங்கள், எல்லா பலவீனங்கள் எல்லாவற்றையும் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் இந்த நேரத்தில். ஹல்லேலூயா. எல்லா சாபங்கள், எல்லா பலவீனங்கள், வியாதிகள், சிக்னஸ் எது இருந்தாலும், in the name of the mighty Lord Jesus Christ, rebuke all sickness, எல்லாவற்றையும் சபித்து அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. சரீரத்தை விட்டு வெளியே போ, உனக்கு அதிகாரம் கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தர் எல்லாவற்றையும் விடுவிப்பார். விசுவாசி நீ. ஹல்லேலூயா. அவருடைய வல்லமையில நாமம் எல்லாவற்றையும் தகர்த்தேறியும். ஹல்லேலூயா. பிசாசின் சூழ்ச்சிகள், பிசாசின் கோட்டைகள், பிசாசின் எல்லாவற்றையும், எல்லா அந்தகார சக்திகளும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தில் உடைத்து அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் விடுதலை தாங்க, பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகையும் விடுதலையும் தாங்க தேவரீர். ஹல்லேலூயா. எங்களை ஆட்கொண்டு வழி நடத்துங்க தேவரீர். அப்பா, உம்முடைய வல்லமை எங்கள் மனதில் தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதித்து வழி நடத்தி பலப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ்.
Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். Praise the Lord. இந்த கேமராவை கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வைக்கிறீங்களா? ஸ்ட்ரைட்டாக தான் இருக்காது. அப்படியா? ஓகே, ரைட், ஃபைன். Praise God. நாம் இந்த மே மாதத்தில் தொடர்ந்து பார்த்து கொண்டு இருப்பது என்னவென்றால் தமஸ்கு பட்டணத்தை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். Praise God. Hallelujah. இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். Today is a good day. It's the miraculous day. ஒரு அற்புதத்தின் நாளாக, ரொம்ப வரலாறில் ரொம்ப முக்கியமான நாளாக இன்றைக்கு கருதப்படுகிறது. அது என்னவென்றால் பெந்தெகோஸ்து நாள் இன்றைக்கு. Hallelujah. பெந்தெகோஸ்து நாள் என்றைக்கு என்று பார்த்தீர்கள் என்றால் உயிர்த்தெழுந்த நாள் கடந்து 50 ஆண்டுகள், 50 நாட்கள், 50 days after 50th. This is the 50th day. 50வது நாள் என்ன நடந்தது? இவர்கள் எல்லாம் ஜெபித்து கொண்டிருந்தார்கள் மேல் மாடியில். அப்பொழுது ஆவியானவர் அபிஷேகமாய் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. இதுதான் நடந்தது. 40 நாட்களுக்கு இயேசு கிறிஸ்து இருந்தார், கூடவே இருந்தார். After his resurrection, for 40 days, 40 நாட்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தார். எல்லாரோடையும் பேசினார், பழகினார், காட்டினார், கற்றுக் கொடுத்தார், எல்லாம் செய்தார். ஹல்லேலூயா. 10 நாட்கள் அவர் மேலே ஏறி, பரலோகத்திற்கு மேலே ஏறி 10 நாட்களுக்கு சீஷர்களும் அங்கிருந்த அப்போஸ்தலர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள்? எல்லாரும் ஒன்றாய் கூடி கர்த்தருக்காக காத்திருந்தார்கள். ஏன் கர்த்தருக்காக காத்திருந்தார்கள் என்றால் கர்த்தருடைய வார்த்தை அப்படியாக இருந்தது. இந்த தமஸ்கு பட்டணம் பாருங்க, தமஸ்கு பட்டணம் ஏன் இன்றைக்கு நாம் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கிறோம் என்றால் 12 சீஷர்களில் ஒரு சீஷர்கள் இவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? யூதாஸ் காரியத்துக்கு பதிலாக 12 சீஷர்கள் ஒரு சீஷர்கள் இவர்கள் எல்லாம் சீட்டு போட்டு குலுக்கி எடுத்தார்கள். ஆனால் ஆண்டவர் அவர் எடுத்த ஒரு சீஷன் பார்த்தீங்க அப்படின்னா அவரை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். அவர்தான் சவுலாக இருந்த பவுலாக மாறினவர். ஹல்லேலூயா. படிப்போம் பாருங்க, 9ஆம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், ஆக்ட்ஸ், புக் ஆஃப் ஆக்ட்ஸ், சாப்டர் 9, 9ஆம் அதிகாரம். இந்த 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரிய பிரதான ஆசாரிடத்திற்கு போய் இந்த மார்க்கத்தரானாகிய புருஷராகிலும் ஸ்திரீயாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். பாருங்க, சவுல் என்ன செய்கிறான்? ரோட் டு டமாஸ்கஸ், எருசலேமிலிருந்து தமஸ்குவுக்கு செல்கிறான். இந்த தமஸ்குவுக்கு அவன் செல்லும் பொழுது அவன் என்ன கேட்கிறான் பாருங்க, நான் இந்த கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி ஆண்டவரை பரிசுத்த ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து யூத கலாச்சாரத்தில் இல்லாமல் செய்யும் இவர்களை நான் கைது செய்து மறுபடியும் எருசலேமுக்கு கொண்டு வருகிறேன் என்று எல்லா லெட்டரையும் வாங்கிட்டு போகிறோம் ஹை பிரீஸ்ட் கிட்ட. ஹல்லேலூயா. பாருங்க, சவுல் என்பவன் யார்? Who is Saul? Saul was the most learned person. அவன் கமாலியன் பாதத்தில் அமர்ந்து, யார் கமாலியன்? ஒரு ஐஐடி மாதிரி, ஒரு பெரிய ஒரு நிறுவனம் மாதிரி, ஒரு பெரிய ப்ரொஃபஸர் கீழே உட்கார்ந்து படித்தவன். அவன் வேதத்தை நன்றாக படித்தவன். தோரா 10 புத்தகங்கள் எல்லாவற்றையும் நன்றாக படித்தவன் சவுல். ஆனால் அவனுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், அவர் வர வேண்டும் மெசியா என்று கண்கள் திறக்கப்படவில்லை. ஹல்லேலூயா. பாருங்க, வேதத்தில் இருக்கும் ஞானம் மட்டும் ஒரு மனிதனுக்கு போதாது. வேதத்தில் இருக்கும் ஞானம் மட்டும் ஒரு மனிதனுக்கு போதாது. கர்த்தர் அவனுக்கு வெளிப்பட வேண்டும், ஆவியானவர் செயல்பட வேண்டும் என்பதை தான் நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. படித்தவன், வேதத்தில் டிகிரி வாங்கினவன், அதிகமாய் படித்தவன் சவுல். ஆனால் அவன் என்ன செய்கிறான்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ற மேசாயாவை எதிர்பார்த்து கொண்டு இதெல்லாம் நடக்க வேண்டும் என்று அவன் தெரியாமல், அவன் கண்கள் திறக்கப்படாமல் இருந்தது. அவன் நடக்கும் ஒரு குருடனாக, பிளைண்ட் மேனாக நடந்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. இங்க நிறைய பேர் நாம் கூட பார்த்தீங்க அப்படின்னா
ஈவன் தோ நமக்கு கண்கள் நன்றாக தெரிந்தாலும் இன்னும் குருடராக, ஆவிக்குரிய வாழ்க்கையில் குருடர்களாக இருக்கிறோம். we are still blind because we know the Bible. வார்த்தை நமக்கு நன்றாக தெரியும். we know the Bible very well. வார்த்தை ஒவ்வொன்றும் என்ன சொல்கிறது என்பது தெரியும். ஆனால் அது செயல்படும் பொழுது, கர்த்தர் செயல்படும் பொழுது அந்த வார்த்தையை விசுவாசிக்காமல் போகிறோம். ஹல்லேலூயா. அதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால், நாமும் சவுலை போல, பவுலை போல தான் இருக்கிறோம். ஏனென்றால் கர்த்தர் ஆவியானவரை டிபெண்ட் பண்ணாமல், ஆவியில் நடத்தப்படாமல் இருக்கிறோம். அதனால்தான் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு பலன் இல்லாமல், விசுவாசம் இல்லாமல், ஏனோ தானோ என்ற வாழ்க்கை ஏன் வாழ்கிறார்கள் என்றால், பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்தல், அவருடைய இடைப்பாடு இல்லை. ஹல்லேலூயா. பாருங்க, அன்றைக்கு there was an encounter. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? தமஸ்கு பட்டணத்திற்கு போகும்பொழுது வழியே அந்த பட்டணத்திற்கு நெருங்கி போய்விட்டார்கள். அந்த இடத்தில் ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். என்ன செய்கிறார்? படிங்க, 3ஆம் வசனம் படிங்க. அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குக்கு சமீபித்த போது சடிதிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சவுலை சந்திக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, சவுல் செய்து கொண்டிருந்த எல்லா காரியத்தையும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருந்தார். சவுல் செய்து கொண்டிருந்த எல்லா காரியத்தையும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருந்தார். நாம் கேட்கலாம், சவுல் தான் தினமும் வேதத்தை படிக்கிறானே, சவுல் தான் நல்ல தோராவும் எல்லா வேதத்தையும் தெரிந்தவனாய், வார்த்தை மூலமாய் ஆண்டவர் வெளிப்பட்டிருக்கலாம் அல்லவா என்று கேட்டிருக்கலாம். என்கவுண்டர், ஆண்டவர் அவர் வந்து சந்திக்கிறார், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் நாம் இப்படியும் கேட்கலாம், அவனுக்கு தான் வார்த்தை தெளிவாக தெரிந்ததே, கர்த்தர் வேதத்தின் வார்த்தைகள் மூலமாக பேசியிருக்கலாம் அல்லவா, சவுலை மாற்றியிருக்கலாம் அல்லவா என்று. ஹல்லேலூயா. கர்த்தர் நாம் நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறோம். வேதத்தை அறிந்தவர்கள், மனப்பாடமாக வசனத்தை சொல்ல வேண்டும் என்றால் வசனத்தை சொல்கிறவர்களாய் இருக்கிறோம். வேதத்தை அறிந்தவராய் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஆண்டவரையும் அறிந்தவராய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஏனென்றால் சவுலுக்கும் இயேசு கிறிஸ்து பின்பற்றுகிற ஒரு ஜனமாக இவர்கள் இருக்கிறார்கள் என்று அவனும் அறிந்திருந்தான். சவுலுக்கும் தெரிந்தது, இயேசு கிறிஸ்து என்ற ஒரு மனிதனை, ஒரு கடவுளை இவர்கள் எல்லாரும் யூத மதத்திற்கு தாண்டி ஏதோ செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அறிந்திருந்தார். ஆனால் இன்றைக்கு நமக்கு வித்தியாசம் என்ன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்தால் மட்டும் போதாது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வார்த்தைகளை நாம் படித்தால் மட்டும் போதாது, அது மாற்றத்தை கொண்டு வர மாட்டேனிருக்கு. இட்ஸ் நாட் சேஞ்சிங் அவர் லைஃப். அது அப்படியே தான் போகுது. ஏனென்றால் ஆவியானவரின் செயல்பாடு நம் வாழ்க்கையில் இருந்தால் மட்டும்தான். வேதம் தெளிவாக சொல்கிறது, பரிசுத்த ஆவியானவர் உன் வாழ்க்கையில் செயல்பட்டால்தான் அந்த வார்த்தை உயிர் பெறும். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் கண்கள் உனக்கு திறக்கப்படும். வானத்திலே அன்றைக்கு அவன் போய்கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரின் பலத்தினால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காட்சியளிக்கிறார். ஒரு வெளிச்சம் அவனுக்கு பரலோகத்திலிருந்து காணப்பட்டது. ஹல்லேலூயா. அவன் கீழே விழுந்தான். ஒரு வார்த்தை, சவுலே சவுலே என்று அழைக்கும் ஒரு வார்த்தை இருந்தது. ஹல்லேலூயா. யாரோ ஒருத்தர் அழைத்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? அவர் சவுலுடைய பெயரை சொல்லி அழைத்த பிறகு என்ன சொல்கிறார் பாருங்க, 5ஆம் வசனம். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார்? ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கிறான். ஹல்லேலூயா. சவுல் முதலாவது என்ன கேட்டான்? ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கிறான். நம் வாழ்க்கையில கூட கர்த்தர் யாராக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு நம்ம ஜெபம் பண்ணா எல்லாவற்றையும் செய்கிற ஆண்டவராய் இருக்கிறாரா?
ரைட்டா? ஒரு லிஸ்ட் எடுத்துன்னு போய் கொடுக்குற ஆண்டவராக இருக்கிறாரா? முட்டி போட்டு இதெல்லாம் கேட்பேன் அப்படின்றாரா? இல்லை அவரை ஆராதிக்கும் ஆண்டவராக இருக்கிறாரா? ஒரு நண்பராக இருக்கிறாரா? ஒரு தகப்பனாக இருக்கிறாரா? ஒரு கம்பேனியனாக இருக்கிறாரா? யாராக இருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சவுலை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். ஏன் என்னை why do you persecute me என்றார். ஹல்லேலூயா. சவுல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவன் பர்சிக்யூட் பண்ணல. சவுல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பர்சிக்யூட் பண்ணல. சவுல் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி கேட்டாரு, why do you persecute me? ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளை தொடும் பொழுது, ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய சபையை தொடும் பொழுது அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தொடுவதாக அர்த்தம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தொடுவதாக அர்த்தம். அதனால் தான் அவனுக்கு புரியவில்லை, சவுலுக்கு என்ன என்று புரியவில்லை. ஏனென்றால் சவுலை பார்த்து என்ன கேட்கிறார் ஆண்டவர்? சவுலே சவுலே, படிங்கத. அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார்? ஆண்டவர் சொன்னது, கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அந்த வசனம் இல்ல, 4ஆம் வசனம் படிங்க. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்திற்குள்ளே போ. 4ஆம் வசனம். அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடைய சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். ஆமா, ஆண்டவர் கேட்டது இதுதான், சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று. ஹல்லேலூயா. சவுல் சபையை துன்பப்படுத்தி கொண்டிருந்தான். சவுல் கர்த்தருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தி கொண்டிருந்தான். அவனுக்கு தெரியவில்லை, இதன் மூலமாக நான் ஆண்டவரை துன்பப்படுத்துகிறேன் என்று அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் ஆண்டவர் அதை வெளிப்படுத்தினார். அன்றைக்கு ஆண்டவர் கேட்கவில்லை, ஏன் என் ஜனங்களை துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்கவில்லை, ஏன் என் சபையை துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்கவில்லை. ஆண்டவர் கேட்டது, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று. ஹல்லேலூயா. அதனால்தான் சம்திங் இன் அவர் லைஃப், நம் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று நடக்கிறது என்றால் இட் இஸ் பர்சனல் வித் காட். ஹல்லேலூயா. நமக்கும் ஆண்டவருக்கும் நடக்கிற ஒரு காரியம் அது ரொம்ப பர்சனலான ஒரு விஷயம். அது கர்த்தரிடத்தில், ஆண்டவரிடத்தில் நெருக்கமாய் நாம் பழக ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் அவருக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாமல் மற்றவர்கள் பார்ப்பார்கள். ஹல்லேலூயா. அதனால்தான் ஆண்டவர் அன்றைக்கு கேட்டார், ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய், ஏன் என்னை சோதிக்கிறாய் என்று கேட்டார். ஹல்லேலூயா. பாருங்க, சவுலுக்கு தெரியவில்லை, இதனால் நான் கர்த்தருடைய பிள்ளைகளை தொடுவதால் கர்த்தருடைய நாமம், கர்த்தருடைய சபை பாதிக்கப்படுகிறது என்று அவனுக்கு புரியவில்லை. அதனால்தான் அவன் கேட்கிறான் 5ஆம் வசனத்துல ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கிறான். படிங்க, இப்போ படிங்க 5ஆம் வசனம். அதற்கு அவன், ஆண்டவரே நீ யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். பாருங்க, ஆண்டவர் சொன்னார், அப்பொழுது சொன்னார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, ஐ ஆம் ஜீசஸ், நானே இயேசு கிறிஸ்து. நீ துன்பப்படுத்துகிற, நீ பர்சிக்யூட் பண்ணுகிற ஆண்டவர் நானே என்றார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த இடத்தில் தன்னை தான் வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே தன்னைத்தான் வெளிப்படுத்தி, இதுக்கு முன்பதாக பாருங்க, இதுக்கு முன்பதாக யோவான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மார்பில் சாய்ந்து இருந்தவனாய் இருந்தான். அவனுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பக்கத்தில் போவதற்கு பயம் இல்லை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அருகில் போய் பேசுவதற்கு பயம் இல்லை. யோவான் ரொம்ப கர்த்தருக்கு பிரியமானவனாய் இருந்தான். அவன் பேதுரு காட்டிலும் யோவான் கர்த்தர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு நெருக்கமாய் இருந்தான். அப்படிப்பட்ட யோவான், அவன் நம்ம வெளிப்படுத்தல் விசேஷத்தில் பார்க்கும்போது, ரெவலேஷன் புத்தகத்தில் பார்க்கும் பொழுது அவன் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பார்க்கிறான். அது வரைக்கும் அவன் பூமியில் இருந்த ஆண்டவரை பார்க்கும் பொழுதெல்லாம் அவன் ஓடி போய் ஆண்டவரை தொடுவதும், ஓடி போய் ஆண்டவரை கைப்பிடிப்பதும் இதெல்லாம் செய்து கொண்டிருந்தான். ஆனால் எப்பொழுது அவன் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மகிமையாக இருக்கும், ஆஃப்டர் த அசென்ஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்,
he saw Jesus Christ in his full glory. Hallelujah. அப்பொழுது என்ன நடந்தது? படிங்க வெளிப்படுத்தல். Hallelujah. 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். வெளிப்படுத்தல் அதிகாரம். அப்பொழுது என்னுடனே பேசின ஆ, சத்தத்தை ஆ. பார்க்க திரும்பினேன். ஆ. திரும்பின பொழுது 7 பொன் குத்து விளக்குகளையும் ஆ, நான் அவரை கண்டபொழுது ஆ. செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். ஆ. அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து ஆ. என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாய் இருக்கிறேன். பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்தவுடன் யோவான் செத்தவனைப் போல கீழே விழுந்தான். He fell like a dead man before Jesus Christ. Hallelujah. பாருங்க, மகிமையுள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மகிமையில் வெளிப்படுத்தும் பொழுது அவன் செத்தவனாய், அதே யோவான் 3 ஆண்டுகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவன் கைப்பிடித்து கொண்டு கூடவே எல்லாவற்றிலும் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்த யோவான் அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை மகிமையுடன் பார்த்தவுடன் செத்தவனாய் கீழே விழுந்தான். ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய மகிமை, அதுதான் பரிசுத்த ஆவியானவரின் மகிமை. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது நம்மை பார்க்கிறவர்கள் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்ப்பார்கள், இயேசு கிறிஸ்துவின் மகிமையை நமக்குள் பார்ப்பார்கள். அதனால தான் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியத்தில் நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாதாரணமான எம்மாவூர் சீஷர்களை சந்தித்தது போல பவுலை சந்தித்திருக்கலாம். ஆண்டவர் எம்மாவூர் சீஷர்களை எப்படி நடந்து கொண்டு போகும் பொழுது ஆண்டவரும் சேர்ந்து அவர்களுடன் நடந்து சென்றாரோ எளிமையான முறையில் அப்படி அவர் சந்தித்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் மகிமையில் மகிமையாய் இருக்கிறார். அவர் ஒரு வெளிச்சமாக, ஒரு பயங்கர வெளிச்சமாக பவுலுக்கு காட்சி அளிக்கிறார். ஹல்லேலூயா. The glorified Jesus Christ. இன்றைக்கு நாம் பார்க்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார் என்றால் மகிமையில் மகிமையாய் இருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நிறைய பேர் இன்றைக்கு நாம் காட்சி எப்படி பார்க்கிறோம் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டி ஓட்டின்னு போகிற மாதிரியும் ஒரு மெய்ப்பனாகவும் இந்த மாதிரி சில காட்சிகள். ஆனால் அது 3 ஆண்டுகள் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது இருந்த இயேசு கிறிஸ்து. ஆனால் இன்றைக்கு அவர் அப்படி இல்லை. அவர் இன்றைக்கு உயிர்த்தெழுந்த பரலோகத்தில் அவர் மகிமையின் மகிமையாய் இருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்படிதான் சவுலுக்கும் காட்சி அளித்தார். ஹல்லேலூயா. சவுல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்தவுடன், அந்த வெளிச்சத்தை பார்த்தவுடன் அவன் தரையில் விழுந்தான். அவன் கண்கள் குருடாக ஆகப்பட்டது. படிங்க மேல படிங்க அந்த 7ஆம் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம் படிங்க. 6. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். பாருங்க, God says, I have a calling for you. உனக்கு ஒரு அழைப்பை நான் வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் பவுலை பார்த்து சொன்னார். ஹல்லேலூயா. பவுல் அன்றைக்கு தான் ஒரு ஆண்டவர் கர்த்தர் பவுலுக்கு ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார் என்று நினைத்தால் அது தவறு. அவன் தாயின் கருவிலே இருக்கும் பொழுது, அவன் பிறக்காத்திற்கு முன்பதாகவே கர்த்தர் சவுலுக்கு பவுலாக மாற வேண்டும், அவனுக்கு ஒரு தேவ சித்தத்தை வைத்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் இருக்கிறோம் என்றால் ஒவ்வொருத்தருக்கும் தேவ சித்தம், நாம் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே தேவ சித்தம் நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எழுந்து போ, நான் என்ன சொல்கிறேனோ அதை செய் என்று சவுலை பார்த்து சொன்னார். ஏனென்றால் there was a plan in his mind already. There is a plan for Paul. பவுலுக்கு ஒரு பிளான் ஏற்கனவே ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும் உங்களுக்காக ஒரு பிளான் வைத்திருக்கிறார். He has a plan for you even before you were formed
in your mother's womb. உன் தாயின் கருவிலே நீ உருவாவதற்கு முன்பதாகவே கர்த்தர் உனக்காக ஒரு சித்தத்தை திட்டத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் பவுலிடத்தில் சொல்கிறார், நீ எழுந்து போ, உனக்கு ஒரு பர்பஸ், உனக்கு ஒரு காரியத்தை நான் வைத்திருக்கிறேன் என்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நிறைய பேர் இன்றைக்கு நாம் கர்த்தருடைய சித்தத்தை அறியாமல், தேவ சித்தத்தை அறியாமல் நாம் வாழ்கிறோம். கர்த்தருடைய சித்தம் நம் வாழ்க்கையில எளிமையாக சொன்னால், கர்த்தருடைய சித்தம் என்ன? அவருடைய சித்தம் அவரை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துவதுதான் கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு தேவ மனிதனிடத்தில் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? ஒரு கிறிஸ்தவனிடத்தில் கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்? பரிசுத்த ஆவியார் நமக்குள்ளே, அந்த அபிஷேகம் நமக்குள்ளே விளங்க பண்ண வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அதன் மூலமாக, ஆவியானவர் மூலமாக இயேசு கிறிஸ்துவை மற்றவர்கள் சந்திக்க வேண்டும் என்பதை தான் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும் என்றால், நாமெல்லாம் இயேசு கிறிஸ்துவை நம் வாழ்க்கையில வெளிப்படுத்த வேண்டும் என்றால், முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் இல்லை என்றால், பரிசுத்த ஆவியானவர் நம் ஆளுகை செய்யவில்லை என்றால், நம்மால் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. இதை நாம் நன்றாக தெரிந்து, the knowledge of Jesus Christ cannot reflect Jesus Christ in your life. இயேசு கிறிஸ்துவின் அறிவோ ஞானமோ இது இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில வெளிப்படுத்தாது. படித்த ஞானிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள். காந்தி கூட படித்தார் வேதத்தை. நிறைய பேர் ஞானிகள் வேதத்தை படித்திருக்கிறார்கள். அதனால் அவர்களை இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்த முடியும் என்பது கிடையாது. வேத வசனங்களை ஒப்பிக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் அவர்களால் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்த முடியும் என்பது கிடையாது. ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் மட்டும்தான் உனக்குள்ளே இருக்கும் இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களிடத்தில் வெளிப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. அதனால்தான் ஹோலி ஸ்பிரிட் கேம் டவுன். பரிசுத்த ஆவியானவர் அன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், கர்த்தர் உலகத்தை உண்டாக்குவதற்கு ரெடியா இருக்கிறாரு. உலகத்தை மறுபடியும் ரீஃபார்ம் பண்ணி அதை ரெனியூ பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாரு. அப்போ ஆவியானவர் தேவைப்பட்டாரு, வார்த்தை தேவைப்பட்டது. ஹல்லேலூயா. 2 பேருமே தேவைப்பட்டார்கள் ஒரு காரியத்தை உருவாக்குவதற்காக. For something in our life to be created, for something in our life to be formed, both the Holy Spirit and the Word of God, Jesus Christ, has to be activated in our life. Hallelujah. 2 பேருமே செயல்படும் போதுதான் நம் வாழ்க்கையில நிறைய காரியங்கள் உருவாகுகிறது. நாம் நிறைய பேர் இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கிறோம், வார்த்தையை மட்டும் வைத்து தேடிக்கொண்டிருக்கிறோம். வார்த்தை, பரிசுத்த ஆவியார் இல்லை என்றால் செயல்படாது. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தான் வார்த்தை செயல்படும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி, நிறைய பேர் இன்றைக்கு அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு இருக்காங்க. வார்த்தை போதும், the word of God is powerful என்று வேத சத்தியங்களை சொல்கிறார்கள். எஸ், the word of God is powerful. கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. ஆனால் அதை ஆக்டிவேட் செய்ய, அதை நமக்குள் வெளிப்படுத்த, அது பலன்பட, அதை பவராக அமைய பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்றால் அந்த வார்த்தை வார்த்தையாகவே இருக்கும். ஹல்லேலூயா. ஆவியானவர் தான் அந்த வார்த்தையை வெளியே கொண்டு வருகிறார், அதை செயலில் கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு பாருங்க, சவுல் கீழே விழுந்து அவரை குருடனாக, அவன் கண்கள் மறைக்கப்பட்டது. இப்பதான் உண்மையாலே அவன் நிலைமை அவனே புரிந்து கொண்டான். அது வரைக்கும் அவன் கண்கள் திறந்தவனாய் நடந்து கொண்டிருந்தான். அவன் யோசித்தான் அவனுக்கு எல்லாமே தெரிகிறது என்று. ஆனால் அன்றைக்கு தான் அவன் புரிந்து கொண்டான், ஓஹோ, உண்மையாலே நான் ஒரு குருடனை, ஆவிக்குரிய குருடனாய் நான் இருக்கிறேன் என்று அன்றைக்கு தான் பவுல் புரிந்து கொண்டான். ஹல்லேலூயா.
அன்றைக்கு புரிந்தவுடன் அவனை கைப்பிடித்து கொண்டு போவதற்கு 2 பேர் தேவைப்பட்டது. அங்கே இருந்தவர்கள் அவனை கைத்தாங்களாக கொண்டு போய் தமஸ்கு பட்டணத்தில் சேர்த்தார்கள். ஹல்லேலூயா. வாட் இஸ் தமஸ்கு பட்டணம்? இதுவரைக்கும் நாம் பார்த்தது கடந்த 3 வாரங்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சேஞ்ச் இன் மைண்ட் அண்ட் சேஞ்ச் இன் ஹார்ட். கரெக்டா இல்லையா? அதை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். விசுவாசம் இருக்கலாம், வேத அறிவு இருக்கலாம், வேத ஞானம் இருக்கலாம், இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்திருக்கலாம், ஆனால் இருதயத்தில் மாற்றம் இல்லை. சிந்தனைகளில் மாற்றம் இல்லை என்றால் நீங்க அப்படியே தான் இருக்கிறீங்களா, குருடர்களாக இருக்கிறீங்களா, கிறிஸ்துவ குருடர்களாக இருக்கிறீர்கள் என்பதுதான் வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. ஏன் இந்த தமஸ்கு பட்டணத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம்? சவுல் என்ற பவுல் அவனும் இப்படிதான் இருந்தான். அவன் வேதத்தை அறிந்தவனாயிருந்தான், கிறிஸ்துவை அறிந்தவனாயிருந்தான், அவனுக்கு எல்லாம் தெரிந்தது, கண்கள் நன்றாக தெரிந்தது. ஆனாலும் கிறிஸ்துவ குருடனாயிருந்தான் அவன். அதை தான் ஆண்டவர் இன்றைக்கு என்ன சொல்கிறார்? உன் கண்களில் இருக்கும் காரியத்தை எடுத்து போட என்னிடத்தில் வா என்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம் கண்களில் ஸ்கேல்ஸ், அதாவது கண்களில் இருக்கும் அந்த மறைவை, அந்த குருட்டுக்கு, அந்த பிளைண்ட்னஸை ஆண்டவர் எடுத்து போட விரும்புகிறார். ஆண்டவர் சொன்னது என்ன? படிப்போம். 17ஆம் வசனம் படிங்க. 15 9ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்குள்ளும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். God says, I have chosen this person. சவுலை நான் தெரிந்து கொண்டிருக்கும் பாத்திரமாக இருக்கிறான், நீ போ என்று ஊழியக்காரனை பார்த்து சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு ஊழியக்காரனை பார்த்து சொல்கிறார், நீ போய் அவனுக்காக ஜெபம் பண்ணு என்று. சவுல் அங்கே ஜெபித்து கொண்டிருக்கிறான் என்று ஆண்டவர் சொன்னார். ரைட்? Paul is praying for past 3 days. அவன் ஜெபித்து கொண்டிருக்கிறான். அவனை பார்க்க நீ போ, அவனுக்காக நீ போய் ஜெபம் பண்ணு என்று அனுப்புகிறார். அந்த ஊழியக்காரன் பயப்படுகிறான். அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? பவுலை நான் என்ன செய்கிறேன்? நான் என்னுடைய பாத்திரமாக அவனை மாற்றி அவன் எனக்காக ஊழியம் செய்வதற்காக வைத்திருக்கிறேன் என்று உறுதி கூறுகிறார். ஹல்லேலூயா. We have to be assured today that we are a vessel for Jesus Christ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கான பாத்திரமாக நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கான பாத்திரமாக அவர் கையில் நாம் இருக்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் வெறுமையான பாத்திரமாக நாம் இருக்கக்கூடாது என்கிறார். An empty vessel is not of any use in God's hands. அவர் ஜீவ ஊற்று உனக்குள்ளே இருக்க வேண்டும், உன் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டும் என்கிறார். ஜீவ ஊற்று, Holy Spirit has to fill your spirit, your soul. Hallelujah. பாருங்க, ஆவியானவர் நாம் ஒரு பாத்திரமாக கர்த்தருக்கு இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே நிரம்பி பொங்கி வழியவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், those who believe and trust in the Lord Jesus Christ, யாரெல்லாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறார்களோ, கையை தூக்கி ஒப்பு கொடுக்கிறார்களோ, அவர்களை எல்லாம் முன்னாடி கூப்பிட்டு நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறோம். ஹல்லேலூயா. ஏன் இந்த ஞானஸ்தானத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறோம் என்றால், பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. தண்ணீரில் முழுகுவதும் immersion, right, infilling, indwelling of Christ and outpouring of Christ, 3 காரியங்கள் இருக்கிறது. ஒன்று தண்ணீரில் முழுகுவது, ஒன்று indwelling, கர்த்தர் உனக்குள்ளே, பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே ஜீவிப்பது, உனக்குள்ளே தங்குவது. ஜீவ ஊற்றாக நீ மற்றவர்களுக்கு வழிந்து மற்றவர்களிடத்தில் பாய்வது, அதுதான் ஆவியானவர் செயல்பாடு. ஹல்லேலூயா. அபிஷேகம் என்று பார்க்கும் பொழுது கர்த்தர் இவனை எப்படி அபிஷேகம் செய்கிறார்? நீ மற்றவர்களுக்கு ஜீவ ஊற்றாக
உன் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டும், மற்றவர்களுக்கு நீ ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். அதுதான் அபிஷேகமாய் கர்த்தர் உனக்கு தருகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு இந்த வரத்தை தாங்க, அந்த வரத்தை தாங்க என்று ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே எனக்கு இந்த வரத்தை தாங்க, இந்த சுகமளிக்கும் வரத்தை தாங்க, அதை தாங்க என்று ஆண்டவர் கேட்பது இதுதான். வரங்களை வைத்து நீ என்ன செய்ய போகிறாய் என்று கேட்கிறார். ஆண்டவருடைய அபிஷேகத்தை வைத்து நீ என்ன செய்ய போகிறார்? யூ ஹேவ் அ பவர்ஃபுல் டூல் இன் யூ, பவர்ஃபுல் பர்சன் இன் யுவர் மிட்ஸ். உன் மத்தியில் ஒரு பவர்ஃபுல்லான பர்சன் இருக்கிறார். நீ என்ன செய்ய போகிறாய்? பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நான் ஒன்றும் செய்ய போவதில்லை, ஏன் அந்த பரிசுத்த ஆவியான அபிஷேகம் நமக்கு தர வேண்டும் என்று ஆண்டவர் கேட்பார். If God is filling your cup, உன்னுடைய கப்பை ஆண்டவர் நிரப்புகிறார், உன் பாத்திரத்தை ஆண்டவர் நிரப்புகிறார் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த காரணமும் ஆண்டவர் தான் வைத்திருக்கிறார். அதனால் தான் பார்த்து என்ன சொல்கிறார்? ஐ ஹாவ் சோசன், சவுலை நான் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறேன், அவன் எனக்காக எல்லா ஜனங்கள் ராஜாக்கள் முன்பதாக போய் நிற்க வேண்டும், அதனால் அவனை நான் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறேன் என்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் நம்மையும் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கார். God has chosen even us today. எப்பொழுது? இன்றைக்கு இல்லை, இன்றைக்கு இல்லை. தாயின் கருவினை உருவாக்கும் பொழுது ஆண்டவர் முன் குறித்து நம்மை அவருக்கான ஒரு பாத்திரமாக தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். ஆனால் அந்த பாத்திரம் வெறுமையாக இருக்கக்கூடாது. கர்த்தருடைய சித்தத்தின்படி அது பரிசுத்த ஆவியால் நிறைந்து, அபிஷேகத்தால் நிறைந்து, பொங்கி வழியும் பாத்திரமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறார். ஈவன் நான் தெரிந்து வைத்திருக்கிற chosen vessel, தெரிந்து வைத்திருக்கிற பாத்திரம். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், யூ ஆர் a chosen vessel. நீ கர்த்தருக்காக தெரிந்து வைக்கப்பட்டிருக்கிற ஒரு பாத்திரம். எல்லா பாத்திரம் ஒரே மாதிரி கிடையாது. கர்த்தர் வேற வேற பாத்திரங்களை வேற வேற காரியத்திற்காக பயன்படுத்துகிறார். கரெக்டா இல்லையா? எல்லா பாத்திரத்திலையும் சமையல் ஒரே பாத்திரத்தில் சமையல் செய்ய முடிஞ்சாண்டா நம்ம வீட்டில் கிச்சனில் ஒரே ஒரு பாத்திரம் தான் இருக்கும். கரெக்டா இல்லையா? எல்லா பாத்திரத்தையும் எல்லாமே செய்ய முடியும் அப்படின்னா ஒரே பாத்திரம் போதும், எல்லாத்தையும் அதிலே செஞ்சிடலாம். கரெக்டா இல்லையா? ஆனால் நம்ம வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணுற பாத்திரம் ஒரு 10 இருக்கும், யூஸ் பண்ணாத பாத்திரம் ஒரு 50 இருக்கும். கரெக்டா இல்லையா? எல்லார் வீட்லேயும் அதுதான் இருக்கும். குக்கரு ஒரு 10 இருக்கும், ஒரு 3 இருக்கும், 4 இருக்கும். நல்லா இருக்கிற குக்கர் வீட்டில் இருக்கும். ஆனால் நம்ம குக்கர் வேணும்னு அடம் பிடிச்சி போய் குக்கர் வாங்கின்னு வருவோம். ஏன் அப்படின்னா 3 லிட்டர் குக்கருக்கும் 5 லிட்டர் குக்கருக்கும் நடுவில் ஒரு குக்கர் தேவைப்படும் நமக்கு. கரெக்டா இல்லையா? இதுதான் நம்ம பாத்திரம். ஒரே பாத்திரத்தில் சமைக்க முடியும் என்றால் நம் வாழ்க்கையில் பிரச்சனையே கிடையாது, கிச்சனில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் கர்த்தர் ஒவ்வொரு பாத்திரத்தையும் ஒவ்வொரு மாதிரி நம் வாழ்க்கையில் வைத்து ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருத்தராக செயல்படுத்துகிறார். ஒவ்வொருத்தருக்கு கொடுத்த ஊழியம் மற்றவர்களுக்கு கொடுக்கவில்லை. கரெக்டா இல்லையா? ஆஹா, அவர் என்னமா தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு, அவர் போல் நம்மளும் தீர்க்க தரிசனம் சொல்ல நிறைய பேர் ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அவருக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு தரிசனம், அவருக்கு கொடுத்த ஒரு பர்பஸ், ஒரு பாத்திரமாக எடுத்து பயன்படுத்துறாருன்னா அவர் ஒரு தீர்க்கதரிசியை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அதற்காக உங்களையும் அதே தீர்க்கதரிசியை எடுத்து பயன்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை உங்கள் வாழ்க்கையில வேறு விதமாக பயன்படுத்த விரும்புகிறார். அதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். பவுல் கூட மனம் திரும்பும் பொழுது அவன் வாலிப வயது கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா சவுல் பவுலாக மாறுகிறான் என்றால் அவன் வாலிப வயது கிடையாது, அவனுக்கும் நல்ல வயசு இருக்கு. ஆனால் கர்த்தர் அவனை சந்தித்து மாற்றுகிறார். அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள, கர்த்தரின் சித்தத்தை ஏற்றுக்கொள்ள பவுல் தயாராக இருக்கிறான். ஹல்லேலூயா. நம் வாழ்க்கையில கூட கர்த்தர் நம்மை மாற்ற வேண்டும் என்று விரும்பும் பொழுது நாம் மாற தயாராக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. God wants to change your life, turn your life into
his own purpose. அவருடைய சித்தத்திற்காக, அவருடைய பலனிற்காக, அவர் என்ன எதிர்பார்க்கிறோ அதற்காக மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். நிறைய பேர் என்ன அப்படின்னா, நம்ம என்ன விரும்புகிறோமோ அதை கர்த்தர் நம் வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறோம். ரைட்? திஸ் இஸ் ஹியூமன், நம்மளுடைய விருப்பம். அது தப்பு கிடையாது. அது பர்சனலாக உங்களுக்காக ஏதாவது வேணும்னா நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்க. ரைட்டா? ஆமாம் ஆண்டவரே, எனக்கு பர்சனலாக இதெல்லாம் வேணும், எங்கள் வீட்டில் சமாதானம் வேணும், எங்கள் வீட்டில் அது வேணும், எனக்கு கல்யாணம் பண்ணணும், எனக்கு குழந்தை பிறக்கணும், எனக்கு அது வேணும், இது வேணும், எங்கள் வீட்டில் நகை வேணும், நட்டு வேணும், 2 வீடு வேணும், ஒரு வீடு பத்தாது, 2வது வீடு வேணும், ஒரு கார் வேணும், பைக் வேணும், இது வேணும், அது வேணும், எது வேணாலும் கேளுங்க. பர்சனலாக ஆண்டவர்கிட்ட கேளுங்க, தவறு கிடையாது. ரைட்டா? நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்லை இதெல்லாம் கேட்கக்கூடாது ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர்கிட்ட எல்லாமே கேட்கலாம், தப்பு கிடையாது. ரைட்டா? ஆண்டவர் அவர் விருப்பப்படி எல்லாமே செய்கிற ஆண்டவராக தான் இருக்கிறார். இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது உலக தேவைகளையும் சந்திக்க கர்த்தர் சித்தமாய் இருக்கிறார். அவர் விரும்புகிறார். உங்கள் விருப்பங்களை, மனதின் விருப்பங்களை செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் அவருடைய சித்தத்தை நம் வாழ்க்கையில நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். அது உங்களுக்கு புரிகிறதா? God wants to fulfill his purpose in your life because you are a vessel in his hand. அவருடைய கையில் இருக்கும் பாத்திரமாக நீங்க இருக்கிறீங்க. ரைட்டா? அவர் நம்ம கையில் இல்லை, நம்ம தான் அவர் கையில் இருக்கும். அப்போ அவர் சித்தத்தை நிறைவேற்ற ஆசைப்பட வேண்டும், விருப்பப்பட வேண்டும். அது எப்படி செய்ய முடியும் என்றால், பரிசுத்த ஆவியானவரின் பலத்தினால் மட்டும்தான் நீ கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. பாருங்க, தாவீது ஏராளமான கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்ற காலகட்டங்கள் உண்டு. அவன் பயங்கர வைராக்கியமாய் கர்த்தருக்காக ஓடினான், செய்தான். கர்த்தர் அவனை சவுலுக்கு ஒப்பு கொடுக்கவே இல்லை, எந்த சூழ்நிலையும் ஒப்பு கொடுக்கவில்லை. ஆனால் ஒரு வாட்டி அவன் தவறு செய்யும் பொழுது அவன் ஜெபித்தது என்ன? ஆண்டவரை பார்த்து என்ன கேட்கிறான்? ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, என்னை விட்டு எடுக்காதீங்க. ஹல்லேலூயா. He know the knowledge of God. He knows. தாவீதுக்கு புரிந்து விட்டது, the knowledge of God is not sufficient. அது போதாது. கர்த்தரின் மேல் இருக்கும் தாகம், கர்த்தர் மேல் இருக்கும் விசுவாசம், கர்த்தர் மேல் இருக்கும் பயம், கர்த்தர் மேல் இருக்கும் வைராக்கியம், கர்த்தர் எல்லாமே போதாது. If the Holy Spirit is removed from me. Hallelujah. அப்ப பாருங்க, டேவிட் நியூ, அவன் இக்கட்டான சூழ்நிலை அவன் ஜெபித்தது இது மட்டும் தான் ஜெபித்தான், ஆண்டவரே, பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் எடுத்து விடாதீர்கள் என்று. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவன் ஏற்கனவே பார்த்திருக்கிறான். யாரை பார்த்திருக்கிறான்? சவுலை பார்த்திருக்கிறான். சவுல் கர்த்தர் அனாயின்ட் பண்ணி கர்த்தர் அவனை ராஜாவாக வைத்தாலும் அவனிலிருந்து பரிசுத்தாவினை எடுத்தவுடன் அசுத்தாவி வந்துவிட்டது சவுலுக்குள்ளே. ஹல்லேலூயா. அதை தாவீது பார்த்திருக்கிறான். We should know the importance of the indwelling of the Holy Spirit and the anointing of the Holy Spirit. தேவன் பரிசுத்த ஆவியார் நமக்குள்ளே உள்ளே வாழ்வது, உள்ளே தங்கி இருப்பது ஒரு காரியம். பரிசுத்த ஆவியார் நமக்கு அபிஷேகம் செய்வது இன்னொரு காரியம். ஹல்லேலூயா. நாம் ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளும் பொழுது, ஞானஸ்தானம் கிளாஸ் எடுக்கும் பொழுது ஒரு 7 வகையான ஞானஸ்தானம் இருக்குன்னு சொல்லி கொடுப்பேன். 7 வகையான ஞானஸ்தானம். அதில் 3 ஞானஸ்தானம் மட்டும்தான் தெளிவாக சொல்லி கொடுப்பேன். அதில் 3 ஞானஸ்தானத்தில் ஒரு ஞானஸ்தானம் தண்ணீரில் மூழ்கி எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்லி கொடுப்போம். தண்ணீரில் ஏன் மூழ்கி எழுந்திருக்க வேண்டும் என்று அதை எடுத்துக்காட்ட வேதத்தில் என்ன நடக்குது, ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அதை செய்தார், அவரே அதற்கு கீழ்ப்படிந்தார் என்பதை சொல்லிக் கொடுப்போம். தண்ணீரில் மூழ்கி எழும்பொழுது நம்ம தான் தண்ணீரில் போய் மூழ்கி வெளியே வருகிறோம். ஹல்லேலூயா. ஆனால்
பரிசுத்த ஆவியானவரின் பேப்டிசம், the baptism of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் அவர் நம்மேல் ஊற்றப்படுகிற அபிஷேகமாய் இருக்கிறது. நாம் தண்ணீரில் முழுகுவதில்லை, நம்ம மேல ஊற்றப்படுகிற ஒரு நயகரா ஃபால்ஸோ ஒரு 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 பெரிய ஃபால்ஸ் நம்ம மேல விழுற மாதிரி, அதுதான் அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம். ஹல்லேலூயா. It is from God. பரிசுத்த ஆவியான அபிஷேகம் பரலோகத்திலிருந்து வருகிற அபிஷேகம். ஹல்லேலூயா. அதனால்தான் படிங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் என்ன நடந்தது? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. பலத்த காற்று பெந்தெகோஸ்து நாளில் 50th டே, பெந்தெகோஸ்து நாள் இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்த ஒரு காரியத்தை வரலாறு சொல்கிறது. ஒரு பலத்த காற்றாக பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். அங்கே அசைவு ஏற்பட்டது. ஹல்லேலூயா. ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரும்பொழுது அங்கே மாற்றம் ஏற்பட்டது. பழையபடி அவர்கள் இல்லை, அந்த இடமே அசைந்தது. ஆவியானவர் ஒரு பலத்த காற்றுடன் அந்த இடம் முழுதும் நிரப்பினார். ஹல்லேலூயா. படிங்க மேல. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் அக்னி நாவுகளாக, tongues of fire, அக்னி நாவுகளாக ஒரு தலை, each and every person's head, ஒவ்வொரு தலை மேலும் இறங்கி வந்தார். Hallelujah. This is the fact, this is the truth behind Christianity. கிறிஸ்துவத்தின் பின்னாடி இதுதான் வேத சத்தியம். உயிர்த்தெழுதல், இஃப் யூ ஆர் கோயிங் டு ஸ்டே வித் த ஈஸ்டரோட உயிர்த்தெழுதலின் நாளோடு அங்கே நின்று விட்டீர்கள் என்றால் அது பிரயோஜனம் கிடையாது. ஏனென்றால் உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. உங்கள் வாழ்க்கையில் வல்லமை இல்லை, உங்கள் வாழ்க்கையில் செயல்பாடு இல்லை, உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. புரிந்து கொள்ளுங்கள், உயிர்த்தெழுதல் மட்டும் போதாது, ஈஸ்டர் மட்டும் போதாது. ஆண்டவர் பெந்தெகோஸ்து நாளில் இறங்கி வந்த பிறகுதான் சீஷர்களுக்கு ஒரு மாற்றம் வந்தது. இன்றைக்கு நம் வாழ்க்கையில கூட வெறும் ஈஸ்டர், உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் வல்லமை மட்டும் போதாது. பரிசுத்த ஆவியாரின் வல்லமை நம் மத்தியில் இறங்கி வர வேண்டும். ஹல்லேலூயா. அவர் பரிசுத்த ஆவியார் என்ன செய்தார் பாருங்க, 4ஆம் வசனம் படிங்க. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்திருந்த வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். வெவ்வேறு பாஷைகளை அடையாளம் ஆண்டவர் கொடுத்தது. வெவ்வேறு பாஷைகளை அவர் பேச ஆரம்பித்தார்கள். அங்கே இருந்தவர்கள் எல்லாம் யார் இவர்கள் என்று அந்த மாற்றத்தை பார்க்கக்கூடிய ஆவியானவர் அவர்கள் மத்தியில் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. The people who are around you, the people who are with you should see difference in your life. உங்கள் வாழ்க்கையில மாற்றத்தை பார்க்க வேண்டும், உங்கள் வேலையில வித்தியாசத்தை பார்க்க வேண்டும். உலகத்தானுக்கும் உனக்கும் ஒரு வித்தியாசத்தை மனிதன் பார்க்க வேண்டும். உலக ஞானம் இருக்கலாம், வேத ஞானம் இருக்கலாம், வேத அறிவு இருக்கலாம், விசுவாசம் இருக்கலாம். இந்த தமஸ்கு பட்டணத்தை பார்க்கும் பொழுது நாம் இதை தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். வெறும ஞானம், அறிவு, விசுவாசம், சபை, உபவாசம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மனம் மாற்றம் இல்லை என்றால், உனக்குள்ளே இருதய மாற்றம் இல்லை என்றால், பரிசுத்த ஆவியான அபிஷேகம் உனக்குள்ளே இல்லை என்றால் உன்னால் சரியான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது என்பதுதான் வேத சத்தியம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானின் வழிநடத்தல் தான் உன்னை வழிநடத்தும், உன் குடும்பத்தை கட்டும், உன் குடும்பத்தை வழிநடத்தும். ஹல்லேலூயா. படிங்க, ஒரு சில வசனங்களை நாம் படிப்போம். எபேசியர் 1ஆம் அதிகாரம்
பாருங்க, எபேசியர் 1:13 பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் ஏன் நமக்குள்ளே என்னவா இருக்கிறார்? he is the seal and he is the guarantee for the heavenly father to see us. படிங்க. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். வாக்குத்தத்தம் பண்ண பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே ஒரு முத்திரையாக, a seal in your life. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முத்திரையாக, ஒரு சீலாக கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அதனால் தான் கொரிந்தியர் புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம், நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்று பார்க்கிறோம். உங்களுக்குள்ளே முத்திரையாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். 2 கொரிந்தியர் 1:21 படிங்க. 2 கொரிந்தியர் 1:21. உங்களுடனே கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. ஆமா, பாருங்க, அபிஷேகம் செய்தவர் யார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே. தேவனே நம்மை அபிஷேகம் செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார். அவரே நமக்கு ஆளுகை செய்யும் ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னது அப்போஸ்தலர் 1:8 பார்த்தேன், நீங்கள் காத்திருந்து பலனை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான், பெற்றுக்கொண்ட பிறகுதான் நீங்கள் சாட்சிகளாக எல்லா இடத்திலும் நிற்க முடியும் என்கிறார். ஹல்லேலூயா. When you receive the power of the Holy Spirit, then you can be witnesses to the world. அப்போ வெறும் ஞானமும் அறிவும் வேத வசனம் படிப்பும் சபைக்கு போவதும் வருவதும் இது மட்டும் போதாது. மனம் மாற்றம் வேண்டும், உங்கள் இருதயம் மாற வேண்டும். சேஞ்ச் இன் மைண்ட், சேஞ்ச் இன் ஹார்ட், பிகாஸ் we need the Holy Spirit's guidance. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தான் நம் இருதயத்தை மாற்றுகிற ஆண்டவராய் இருக்கிறார். A person's heart can be changed only by the Holy Spirit. ஹல்லேலூயா. உன்னையே உன் இருதயத்தை மாற்றிக்கொள்ள முடியாது. நிறைய பேர், சரி நான் இன்னிலேருந்து இது விட்டுறேன், நாளையிலேருந்து இது விட்டுறேன், நாளையிலேருந்து இதை நான் பண்ண போகிறதில்ல அப்படின்னு நம்ம சொன்னாலும், அதே ஒரு மாதம் 2 மாதம் கழிச்சு அதே தவறை நாம் செய்ய கண்டிப்பாக வருவோம். ஏன் அப்படின்னா, நாம் இருதயத்தை மாற்ற வேண்டும் என்று நினைத்தால், நம்முடைய சிந்தனைகளை நாம் மாற்ற வேண்டும் என்று நினைத்தால், it is impossible. Only the Holy Spirit can change a man's heart, a man's mind. மனிதனின் மனதையும் இருதயத்தை மாற்றுவது பரிசுத்த ஆவியாரால் தான் கூடும். ஹல்லேலூயா. பாருங்க, அப்ப சவுல் அன்றைக்கு 9 முடித்து விடுவோம். சவுல் அவன் கண் குருடனாய் அமர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அங்கே, ஹல்லேலூயா, அங்கே 17 படிங்க. 9:17 அவன் அனனியாஸ் அங்கே போய் சவுலை பார்க்கிறான். பார்த்துவிட்டு படிங்க. அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரன் ஆகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும்படிக்கு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கு படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். உடனே அவன் கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்தானம் பெற்றான். பாருங்க, சவுல் பவுலாக மாறினான். இதுல முக்கியமான காரியம், அவன் ஆண்டவரை அவன் தமஸ்கு பட்டணம் வழியில் பார்த்தான். He saw Jesus Christ. இதுதான் உண்மை. அவன் வெளிச்சமாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசினதை பார்த்தான். அது போதுமா? அது ஊழியம் செய்ய போதுமா? கர்த்தருக்காக நிற்க போதுமா? நீ கர்த்தரை தான் பார்த்துட்டியே, அது போதுமா? உனக்கு தான் வார்த்தை நீ கமாலியன் இடத்தில் படித்திருக்கிறே, அது போதுமா? You had an encounter with Jesus Christ, அது போதுமா என்று பார்த்தால் அது போதாது. அதுதான் ஆண்டவர் ஊழியக்காரனை அனுப்பிச்சு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள் என்கிறார்.
அந்த பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள் என்ற அனனியா சவுல் மேலே கையை வைத்து அபிஷேகம் செய்தவுடன் அவன் ஊழியத்திற்கு ரெடியாய் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்றான். ஹல்லேலூயா. அவன் கண்களிலே இருந்த அந்த காரியம் கீழே விழுந்து அவன் பார்க்க ஆரம்பித்தான். அவன் ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தான். ஹல்லேலூயா. கர்த்தர் அபிஷேகத்தை நம்மேல் ஊற்றுகிறார். பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை இல்லை என்றால் நம்மால் ஊழியத்தையும் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்க முடியாது. கர்த்தரின் வல்லமை, பரிசுத்த ஆவியான வல்லமை மட்டும்தான் நம்மை வழிநடத்தும். நம்மை இன்றைக்கும் என்றைக்கும் அவருடைய அபிஷேகம் தான் நம்மை வழிநடத்தும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரின் சத்தியத்தை அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் நமக்கு ஒரு சர்வீஸ் பத்தாது, ஒரு நாள் பத்தாது, ஒரு மாதம் கூட பத்தாது, சொல்லிக்கொண்டே போகலாம். நிறைய வசனங்களை எழுதியிருந்திருந்தேன், ஆனால் என்னால் முடிக்க முடியவில்லை. ஏனென்றால் ஆவியானவர் ஏராளமான காரியங்கள் இருக்கிறது அவரை பற்றி சொல்வதற்கு. ஹல்லேலூயா. ஆனால் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், வெறும் அறிவும் ஞானமும் வேத அறிவும் சபை கூடுதலும் இது மட்டும் ஒரு மனிதனுக்கு போதாது. உன் மனம் மாற வேண்டும், உன் இருதயம் மாற வேண்டும். ஆனால் உன்னாலே அதை செய்ய முடியாது. உன்னாலே அதை விசுவாசம் மட்டும் போதாது. எல்லாம் இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் உனக்கு இருந்தால் மட்டும்தான் உன்னால் மாற முடியும். மனம் மாறும், இருதயம் மாறும், கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்க முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கே அவர் அபிஷேகத்துக்கு ஆசைப்படுங்க. அவர் அபிஷேகம் நம்ம மேலே ஊற்றி ஊழியத்துக்கு எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுங்கள். ஹல்லேலூயா. ஜெபிப்போம். எல்லா கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். Hallelujah, praise God. Hallelujah, praise God. Hallelujah. அக்னியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுவே. அக்னியாய் இறங்கிடுமே, பெருங்காற்றாக வந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுவே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரம்பிடுமே, அக்னியாய் இறங்கிடுமே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்பா தேவரீர் கர்த்தாவே, இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. உடைய வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. தேவரீர் உடைய அபிஷேகம், உடைய ஆளுகை அப்பா எங்கள் மத்தியில் இருக்கட்டும் ஆண்டவரே. தேவரீர் அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை பா கர்த்தாவே தேவரீர் எங்கள் மேலே பொழிந்திரு. ஆவியானவரே, உம்முடைய பலத்தினால் மட்டும்தான் நாங்கள் வாழ வேண்டும் ஆண்டவரே. ஆவியானவரே, உங்களை வழிநடத்தல் மூலமாக மட்டும்தான் நாங்கள் வாழ வேண்டும். பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் எங்களை வழிநடத்துங்க, நீங்கள் எங்களை பலப்படுத்துங்க, நீங்கள் எங்களை கர்த்தாவே எல்லாவற்றிலும் எல்லாமாய் கர்த்தாவே தேவரே நீரே எங்களை வழிநடத்தும். உங்கள் கர்த்தாவே உங்களுடைய கிருபையினாலும் உங்களுடைய இரக்கத்தினாலும் உங்களுடைய வழிநடத்தலால் நாங்கள் நிரம்பி இருக்க வேண்டும். எங்கள் கர்த்தாவே எங்கள் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டும். ஜீவ ஊற்றாக நீர் எங்களுக்குள்ளே ஜீவ ஊற்றாக பொங்கி வழிய வேண்டும் ஆண்டவரே. தேவரீர் அப்பா பரிசுத்த ஆவியான அபிஷேகத்தால் நிரப்புங்க ஆண்டவர். தேவரீர் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் அபிஷேகத்தால் நிரப்பி கத்த அவர்களுக்கான கொடுத்த கத்தாவே அவர்களுக்கான கொடுத்த வேலையும் அவர்களுக்காக உம்முடைய சித்தம் என்னவோ அதை அவர்கள் நிறைவேற்ற பலத்தை தாங்க. ஆவியானவரே நீரே அப்பா தேவரே அவர்களை பலத்தை ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்க தேவரீர் வழிநடத்தி பலப்படுத்துங்க கத்தாவே. இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா தேவரீர் மட்டுமாக இந்த ஆராதனை வேலை முழுதுமாக எங்களோடு இருந்ததற்காக நன்றி. ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம், வழி நடத்துங்க கர்த்தாவே. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல காரியங்கள் மறவாதே. ஆமேன் ஆமேன். நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவானுடைய அன்பும்
பரிசுத்த ஆவியானவர் அந்நியனை ஐக்கியம் அபிஷேகம் அவருடைய இன்வெல்லிங் எல்லா அபிஷேகமும் பவர் அண்ட் வல்லமை நம்மோடு என்றைக்கும் 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 இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah.